ஒரு டயட் சிக்கனில் மட்டும் 45 கிராம்ஸ் ப்ரோட்டீன் இருக்குது, ஜஸ்ட் 40 ருபீஸில். அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. 50 கிராம்ஸ் ஆஃப் சிக்கன் வாங்கிக்கோங்க. வாங்கும் போதே ஆனால் போன்லெஸ் பீஸாக கட் பண்ணி போடுங்கண்ணா அப்படின்னு கொஞ்சம் கதை கொடுத்துட்டு அதெல்லாம் நீட்டாக மஞ்சத்தூள் போட்டு கழுவிட்டு என்னென்ன மசாலா போடலான்ட்டு அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன், அதை அப்படியே போட்டுக்கோங்க. சொன்ன மசாலாம் அப்படியே சிக்கன் மேலே போட்டு கொஞ்சம் மறக்காமல் தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. அப்புறம் கொஞ்சம் தயிர், இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் கரெக்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்னை மாதிரி மறக்காமல் முதலே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் போட்டுருங்க. நான் கடைசியாக தான் போட்டேன், மறந்துட்டேன் அதெல்லாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறமும் நீட்டாக அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு கொஞ்ச நேரம் இன்ஸ்டாகிராம் போய் டூம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 30 மினிட்ஸ் எப்படி போகும்னே தெரியாது. அந்த டைமில் மறக்காமல் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 30 மினிட்ஸ் கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா சிக்கன் ஊறி இருக்கும். அந்த ஊறின சிக்கனை அப்படியே வேறு ஒரு குண்டாவில் மாற்றிக்கோங்க. அதே இதில் கொஞ்சம் தண்ணியை மட்டும் மிக்ஸ் பண்ணி அதிலே ஊற்றிக்கோங்க. ரொம்பலாம் ஊற்றிடாதீங்க, தண்ணி கொஞ்சமாக ஊற்றினா போதும். அதுக்கப்புறம் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் 10 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த டைமில் போய் ஒரு 4 ரீல்ஸ் பார்த்துட்டு வந்தீங்கன்னா அந்த 10 மினிட்ஸ் போயிடும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஒரு மாதிரி ரொம்ப ட்ரை ஆகாமல் ஓரளவுக்கு ட்ரை ஆகிற மாதிரி விட்டதுக்கப்புறம் மேலே கொஞ்சோண்டு கொத்தமல்லிலாம் தூவி ஒரு 10 மினிட்ஸ் வச்சு க்ளோஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களோட ஹை ப்ரோட்டீன் டயட் சிக்கன் ரெடி. ஸோ மறக்காமல் நீ ஒரு ஃபாலோ தட்டிக்கோங்க. பாய்.